சுவாமி, என் தங்கச்சிக்கு இது 10வது சுயவரம். இதாவது நல்லபடியா நடக்கணும். கவலைப்படாதீங்க, கடவுள் அனுகிரகத்தால எல்லாம் பேஷா நடக்கும். ஆண்டவா, இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா அனுப்புப்பா. சாமி, 10 ரூபாய் தட்டுல விழுகிறதுக்காக பணக்காரங்கள் எல்லாம் பக்கத்துல நிக்க வச்சிருங்க. கொஞ்சம் எல்லாரும் சாமி பார்க்கணும், தள்ளி நிப்பாட்டுங்க. ஏண்டா அபிஷ்டு, உனக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான். வாய் இல்லன்னா எனக்கும் பின்னால ஒரு வாழை வச்சிருவீங்க. ஏமா ஏமா அழுவுற? ஒண்ணும் இல்லம்மா, உங்களை பார்த்ததும் கண் கலங்கிட்டேன், அவ்வளவுதான். எதுக்குமா போய் சொல்ற? உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. நான் அந்த கல்யாணம் வேணாம் வேணாம் 1000 தடவை சொன்னேன்ல. நீதான் அதனால கல்யாணம் பண்ணிக்கணும். ஒத்த கால நின்று அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க சீர்வரிசை கேக்குறாங்கன்னு நான் வீடு விட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன்ல. அப்படி இருந்தும் நீ நிம்மதியா இல்லையம்மா. இப்ப கூட ஒண்ணும் இல்ல தாயி, உனக்கு கஷ்டமா இருந்தா நீ என் கூட வந்துடு. நான் உசுரோட இருக்க வரைக்கும் உனக்கு சோறு போட்டு காப்பாத்துறேன். வந்துடுமா? வேண்டாம் வேண்டாம், நீ வந்துடு. வேண்டாம். இல்லம்மா, இது நான் எடுத்த முடிவு. நல்லதோ கெட்டதோ நான் அந்த வீட்லயே வாழ்ந்து காட்டுறேன். நம்மள காப்பாத்துவாரு. வந்துடுமா? எல்லாம் ஒரு பொம்பளையா? மூஞ்ச பாரு. நம்ம வீட்டுல நடக்கிறதா சொல்றதுக்கு தான் தினமும் கோயிலுக்கு போறேன்னு வரியா? என்னைக்கு எங்க அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கு எங்க வீட்டு மான மரியாதை வெளியே போயிடுச்சு. என்னையா என்ன நீங்களா மனசாட்சியோட தான் பேசுறீங்களா? வேணாம் லட்சுமி, நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளை வெளியே சொல்ல. கோயிலுக்கு வந்தா கஷ்டம்னா இல்லையா? ஏன் அந்த பொண்ணு அவமானப்படுத்துற? ஓ, நீதான் அந்த கள்ள புருஷனா? உன்னை பார்க்கதான் கோயிலுக்கு அடிக்கடி வராளா? இதெல்லாம் அடுக்குமாயா? என் வயசை பார்த்ததுக்கு அப்புறம் பேசுற வார்த்தையா இது? ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? ஓயா வேலையை